நீரில் மூழ்கி குளிக்க வேண்டும். அப்போ தான் கண்கள் நல்லா தெரியும். கண் பார்வை குறைபாட்டுக்கு இந்த பாத்ரூமில் குளிக்கிற வழக்கம் இருக்குல்ல, இதுதான் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. நம்ம ஒரு நல்ல நீரில் கிணத்து நீரில் அல்லது ஆற்று நீரில் நல்லா மூழ்கி கண்ணை திறந்து குளிக்கணும். அப்போ தான் கண்கள் குளிர்ச்சி அடையும். கண்களில் உள்ள சூடு வெளியே போகும். இந்த நம்ம பாத்ரூமில் குளிக்கிறதுனால கண்களில் உள்ள அந்த கண் வெளிகளில் உள்ள சூடு வெளியே போகாமல் கண்ணுக்குள்ளேயே போய் கண்ணுக்குள்ளேயே தங்கி அது ஒரு வெப்ப கழிவு, அந்த சூட்டு கழிவு அது வெளியில் போகணும். வெளியே போகாமல் கண்ணுக்குள்ளேயே தேங்கி 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 கண் பார்வை செயல்பாட்டை ரொம்பவும் பாதிக்குது. அதனால் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம இந்த பாத்ரூமில் குளிக்கிறது தான். அதனால் நீச்சல் குளம், கிணறுகள்லாம் இயற்கையான நீச்சல் குளத்துலலாம் மருந்து தெளிச்சிருப்பாங்க, ஏதாவது கிருமி வந்துடக்கூடாதுன்னு. அதில் போய் குளிக்கிறது கண்ணுக்கு கண்டிப்பாக கேடு தான் வரும். அதை விட கிணறு இருக்குல்ல, இயற்கையான கிணறுகளில் போயிட்டு தோட்டத்தில் கிணறுகளில் போய் குளிக்கிற வழக்கத்தை அதை வாய்ப்பு கிடைக்கும்போது நாமளாக உருவாக்கிக்கணும். அது ஒரு மருத்துவம்னு நினச்சி பண்ணிக்கணும். கண்களுக்காக நம்ம செய்கிற ஒரு மருத்துவம். கண்கள் நல்லா தெரியணும்னா இது மாதிரி உடம்பு நல்லா வேலை செய்யணும், கண்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், கண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா இது போன்ற செயல்களை நம்ம சிரமம் பாராமல் செய்து தான் ஆகணும். போய் நல்லா கண்களை திறந்து ஒரு அரை மணி நேரம் குளிக்கணும். நல்லா மூழ்கி குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும் நல்லா. அப்போ தான் கண்களில் உள்ள வருடக்கணக்காக தேங்கிய அந்த சூட்டுக்கழிவு, வெப்பக்கழிவு என்பது வெளியே போகும். அப்போ தான் அந்த கண்கள் ஒழுங்காக வேலை செய்யும். அல்லது வீட்டிலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வாளியில் தண்ணி, நல்லா குளிர்ந்த நீர், அதில் நல்ல தலையை மூழ்கிடணும். தலையை அந்த வாளிக்குள்ளே நல்ல பெரிய வட்டா மாதிரி இருக்கிற டப்ஸுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வட்டால் தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு குளிர்ந்த நீராக இருக்கணும். அதில் தலையை மூழ்கி கண்களை திறந்து ஒரு 5 நிமிஷம் தினமும் இதை வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த கண்கள் ஒழுங்காக வேலை செய்யும். இதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பானை மாதிரி, மண்பானை மாதிரி, பெரிய பெரிய மண்பானை இல்லாமல் பெரிய வட்டா மாதிரி, இது மாதிரி எதுனா பிரியாணி அண்டா இருக்குல்ல, அது மாதிரி பிரியாணி சமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அண்டா, அது மாதிரி சிறிய அண்டாவில் ஏதாவது மண்பானையில் செய்து மண்ணில் செய்து வச்சுக்கிட்டு அந்த பானையில் அதில் தண்ணி ஊற்றினா குளிர்ச்சியாக இருக்கும். நாளே ஊற்றி வச்சிடணும் அந்த தண்ணியில். மறுநாள் காலையில் போய்ட்டு தலையை மூழ்கி கண்களை திறந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி வைக்கும்போது கண்கள் ஒழுங்காக வேலை செய்யும். நம்ம குளிக்கிறதுனால மட்டும் அதுவே போதாது நம்ம உடம்புக்கு. உடம்புக்கு மட்டும் கிடையாது, அதாவது கண்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு உடம்பே மூழ்கி குளித்தால்தான், நீரில் மூழ்கி குளித்தால்தான் உடம்பு ஆரோக்கியமாக வேலை செய்யும். இந்த மாதிரி பாத்ரூமில் தண்ணியை கோரி தலையில் ஊற்றி குளிச்சாச்சின்னு போகிறதெல்லாம் உடம்புக்கும் சரி, உடம்புல உள்ள எந்த ஒரு உறுப்புக்கும் போதுமானது கிடையாது. குளத்தில், ஆற்றுல, கிணத்துல மூழ்கி குளிக்கணும். நீரில் மூழ்கி குளித்தால் தான் உடம்புல உள்ள சூடு தங்காது, வெளியில் போகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.